ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் எஸ் நந்தகுமார், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். பக்தர்கள் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் அடியேன் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வைணவ பக்தர்களுக்கு, அனைத்து பக்தர்களுக்குமே வருகிற 2 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். அது எந்தெந்த நாட்கள் என்றால், அதாவது 14/9/2024 சனிக்கிழமை, 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை. காரணம், 14/9/2024 முக்கியமான ஏகாதசி, அதாவது வாமன ஏகாதசி. ஏகாதசினாலே மிகவும் சிறந்த நாள். அந்த ஏகாதசி சனிக்கிழமையில் வரப்பெறுவது அதைவிட சிறந்தது. இந்த ஏகாதசிக்கு பெயர் வாமன ஏகாதசி அல்லது பார்ஷவ ஏகாதசி. அதாவது 24 வருடங்களில் ஒரு வருடத்திற்கு 24 ஏகாதசிகள் உண்டு. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் தனித்தனி பெயர் உண்டு, தனித்தனி மகத்துவம் உண்டு. விரதங்களிலே முதன்மையான விரதம் ஏகாதசி விரதமாக கருதப்படுகிறது. காரணம், நம்முடைய அனைத்து பாவங்களையும் தொலைக்கக்கூடிய ஒரு அபார சக்தி படைத்தது இந்த ஏகாதசி விரதம். அதிலும் குறிப்பாக இந்த வாமன ஏகாதசி அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், இந்த ஏகாதசி விரதம் இருப்பதால் 1000 அஸ்வமேத யாகங்களை செய்ததற்கு சமமாக புராணங்கள் கூறுகின்றன. அதாவது இந்த ஏகாதசி திருநாளில் ஒரு பக்தர் விரதம் அனுஷ்டித்தால் அந்த பக்தர் 1000 ஏகாதசி விரதங்கள், அதாவது 1000 அஸ்வமேத யாகங்களை செய்த பலனை அடைய பெறுவார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த ஒரு கூற்றிலேயே இந்த ஏகாதசியினுடைய மிகப்பெரிய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது சனிக்கிழமை 14/9/2024 வாமன ஏகாதசி, 15/9/2024 அன்று வாமன துவாதசி, அதாவது தச அவதாரங்கள், பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் 10 தச அவதாரங்களில் 5வது அவதாரமான வாமன அவதாரம், அதாவது பகவான் ஸ்ரீ வாமனரனுடைய அவதார திருநாள் தான் அந்த வாமன துவாதசி. இந்த நாட்டு, அதாவது ஏகாதசி, வாமன துவாதசி, இதில் திருவோணமும் சேர்ந்து வருகிறது. திருவோணம் என்றாலே ஸ்ரவணம் அன்று அநேகமாக அனைத்து பெருமாள் கோயில்களிலும் மிக விசேஷமாக வழிபடுவர். சில வைணவ தலங்களில் இந்த திருவோணத்தை மிக மிக விசேஷமாக அனுஷ்டிப்பர். அந்த வகையிலே ஏகாதசி, வாமன துவாதசி, திருவோணம், இந்த 3ம் சேர்ந்து வருகிறது. ஆதலால் தான் இந்த 2 நாட்களும் மிக மிக முக்கியமான நாட்கள் என்று அடியேன் இந்த உரையினுடைய துவக்கத்திலே, இந்த சொற்பொழியினுடைய துவக்கத்திலே குறிப்பிட்டேன். இந்த வாமன பகவான் வாமனருடைய அந்த அவதார திருநாள் தான் திருவோணமாகவும் கேரளா மாநிலத்திலே மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது ஓணம் பண்டிகை. இந்த ஓணம் பண்டிகை மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு பண்டிகை கேரளாவிலே. அதாவது கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த ஓணம் பண்டிகை மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படும். நீங்கள் சாதா நாட்களிலும் இந்த ஓணம் பண்டிகை ஒட்டிய நாட்களிலும் ஒரு பூக்கடைக்கு சென்று பூவினுடைய விலையை கேட்டாலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அந்த பூக்கள் அவ்வளவு அதிக விலைக்கு விற்கப்படும். காரணம், அத்திப்பூ கோலம், அதாவது பூக்களை கொண்டு அனைத்து வீடுகளிலும், கேரள மாநிலத்திலே அனைத்து வீடுகளிலும், அனைத்து வைணவ தலங்களும் மிக அழகாக பூக்களை கொண்டு அலங்கரிக்கப்படும். கோலமே பூக்களால் தான் வரையப்படும். அவ்வளவு விசேஷமான நாட்கள் தான் இந்த வாமன ஏகாதசியும் வாமன துவாதசியும் இந்த திருவோண நட்சத்திரமும் கலந்து வரும் இந்த 2 நாட்கள். ஓணம் பண்டிகையை பற்றி
சொல்வதற்கு நிறைய சாஸ்திரங்க சம்பிரதாயங்களில் இந்த ஓணம் பண்டிகையினுடைய சிறப்பு வெகு விமர்சையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் இந்த சொற்பொழிவே ஒரு சிறிய சொற்பொழிவு தான், ஒரு சிறிய ஆன்மீக உரைதான். ஆதலால் இந்த ஏகாதசியை பற்றிய மகத்துவத்தையும் இந்த வாமன துவாதசியை பற்றிய மகத்துவத்தையும் சிறிதாக காணலாம். பக்தர்கள் அனைவரையும் நாம் மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்வது, நீங்கள் எத்தகைய விரதத்தை அனுஷ்டித்தாலும் அது சிறப்பு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒவ்வொருவரும், அவர் வைணவராக இருக்கட்டும், சைவத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், irrespective of the whether he is Saiva or Vaishnava, he should observe ஏகாதசி ஃபாஸ்டிங். அதாவது ஏகாதசி விரதத்தை ஒவ்வொரு தனி மனிதனும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஏனென்றால் நாம் முற்பிறவியில் செய்த அனைத்து பாவங்களையும் தொலைக்கக்கூடிய, நம்மை ஒரு பாவமற்ற மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி படைத்ததுதான் இந்த ஏகாதசி விரதம். நீங்கள் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தாலே நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். இது அறிவியல் பூர்வமாகவும் இந்த ஏகாதசி விரதம், இதனுடைய மகத்துவம் எடுத்துரைக்கப்படுகிறது. அதாவது நம்முடைய ஜீரண மண்டலத்திற்கும் வயிற்றுக்கும் 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு சிறு இடைவெளி தேவை என்று அறிவியலே கூறுகிறது. இந்த திதிகள் எல்லாம் சேர்ந்து அந்த விரதத்துக்கு அனுகூலமான ஒரு நாள் என்ன நாள் என்று கேட்டால் அதுதான் ஏகாதசி நாள். அதனால்தான் அறிவியல் பூர்வமாகவும் மருத்துவர்களாலேயே இந்த ஏகாதசி விரதம் பரிந்துரைக்கப்படுகிறது. சில கொடிய நோய்கள் எல்லாம் இந்த ஏகாதசி விரதத்தால் மனிதனை விட்டு விலகிவிடும். இது அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆதலால் அனைவரும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏகாதசி விரதத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்றால், நாம் சற்று சுருக்கமாக சொல்ல போனால், தானிய வகைகளை தவிர்த்து விடுங்கள், தானிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள். இதில் வேர்க்கடலைக்கு விதிவிலக்கு உண்டு. ஏனென்றால் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய ஒரு தானியம் தான் வேர்க்கடலை. அதாவது வேர்க்கடலை நீங்கள் வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம், பால் அருந்தலாம், பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் முடியாதவர்கள். தானிய வகை உணவுகளை அறவே தவிர்த்து விடுங்கள். மறுநாள் துவாதசி அன்று நீங்கள் விரதத்தை ஏதாவது தானியத்தை சாப்பிட்டு விரதம் முடிக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு. அது எமது வாட்ஸ்அப் குழுக்களில் நாம் அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு ஏகாதசிக்கும் தெரியப்படுத்துகிறோம் விரதம் முடிக்கும் நேரம். அந்த குறிப்பிட்ட விரதம் முடிக்கும் நேரத்திலே நீங்கள் துளசி தீர்த்தத்தையும் அருந்தி ஏதாவது தானிய வகை உணவை சாப்பிட்டு அந்த விரதத்தை முடிக்கலாம். இதனால் நீங்கள் பல கோடி நன்மைகள் அடைய பெறுவீர்கள் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இந்த வாமன ஏகாதசி மிக மிக முக்கிய ஏகாதசி என்று நான் குறிப்பிட்டேன். அடியன் இந்த சொற்பொழிவினுடைய ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல 1000 அஸ்வமேத யாகங்கள், அதாவது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலே நாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி யுகமான இந்த கலியுகம். இங்கே மனிதனுடைய ஆயுளும் குறைவு, அனைத்துமே குறைவு. இங்கு குறிப்பாக மற்ற யுக மக்களை விட இந்த கலியுக மக்களுடைய ஆயுட்காலமும் அவர்களுடைய புத்தி கூர்மையும் அனைத்துமே சற்று மங்கிதான் இருக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஏனென்றால் முதல் யுகமான சத்தியுகத்தில் மனிதனுடைய ஆயுட்காலம் 1,00,000 வருடங்கள். தற்போது நம்முடைய இந்த கலியுகத்திலே நம்முடைய ஆயுட்காலம் கலியினுடைய துவக்கத்தில் 100 ஆண்டுகளாக இருந்தது. தற்போது அது குறைந்து கொண்டு வந்துவிட்டது. ஆதலால் ஒரு 70 80 இல்லை ஒரு 85 வருடங்கள் தான் மனிதன் வாழவே போகிறான். அதில் ஒரு 40-45 வருடங்கள் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கே செலவாகிவிடும். எப்பொழுது நாம் ஆன்மீக பாதைக்கு வருகிறோமோ, நாம் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பதை உணர்ந்து தன்னுணர்வு அடைகிறோமோ, நாம் ஆன்மீகத்தை இறுக பற்றி பகவானுடைய திருக்கமல பாதங்களை பற்றி இந்த ஏகாதசி விரதங்களை எல்லாம் மேற்கொண்டு நாம் பகவானிடம் சரணடைந்து விட வேண்டும். ஏகாதசி நாளில் முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய உணவுகளை பற்றி நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். உணவுகளை தவிர்த்து வேற என்ன வேலைகள் நாம் செய்ய வேண்டும் என்றால், குறிப்பாக அன்றைய தினம் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்யலாம். இது யாகத்துக்கு சமமானது. அதாவது பகவானுடைய திருநாமங்களை ஜபிப்பது. உதாரணமாக ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே
இது போல எண்ணற்ற பகவானுடைய நாமங்களில் இந்த ராமநாமமும் கிருஷ்ணநாமமும் மிகவும் மிக பிரசித்தி பெற்றது. இந்த நாம சங்கீர்த்தனத்தை நீங்கள் தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருக்கலாம். இந்த சொற்பொழிவிலே அடியேன் நாளை ராணிப்பேட்டையிலே ஒரு 24 மணி நேர சிறப்பு ஹரிநாம சங்கீர்த்தனம் இந்த ஏகாதேசி வாமன ஏகாதேசியை ஒட்டி நடைபெற உள்ளது. அதில் அடியேனும் கலந்து கொள்ள உள்ளேன். அந்த சிறப்பு வாய்ந்த ஹரிநாம சங்கீர்த்தத்தினுடைய அந்த தகவலையும் இங்கே நான் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாமன ஏகாதேசி ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அஸ்வமேத யாகம் என்றால் கிட்டத்தட்ட 1 வருடம் நடக்கும். 1000 குதிரைகள் அதில் பங்கேற்கும். 100 ராஜாக்கள் அதில் பங்கேற்பர். 500 கிட்டத்தட்ட 500 வேத பண்டிதர்கள் பங்கேற்று நிகழ்த்தக்கூடியதுதான் ஒரு அஸ்வமேத யாகம். அப்படிப்பட்ட யாகத்தை இந்த கலியுகத்தில் நாம் செய்வதற்கு நிச்சயம் வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவ்வளவு பெரிய யாகம். அதுபோல 1000 யாகங்களை செய்யக்கூடிய ஒரு பலனை இந்த ஒரு ஏகாதசி விரதம் நமக்கு கொடுக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய மகத்துவமானது இந்த வாமன ஏகாதசி. அடுத்ததாக நாம் காண இருப்பது இந்த வாமன துவாதிசி, அதாவது பகவான் ஸ்ரீ வாமனரின் அவதார திருநாள். அதாவது 10 தசாவதாரங்களிலே 5வது அவதாரமாக, அதாவது 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம், 5வது அவதாரம் இந்த வாமன அவதாரம். இதில் ஒரு குல்ல பிராமணர் வடிவிலே பகவான் தோன்றினார். பகவான் ஸ்ரீ விஷ்ணு தோன்றினார். எதற்காக தோன்றினார்? ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. கதையல்ல, இது நிஜம். உங்களிடம் அதை குறிப்பிடுவது ஒரு கதை வடிவிலே குறிப்பிடுகிறேன் அடியேன். அதாவது பலி சக்கரவர்த்தி என்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ராஜா உண்டு. அவர் மிகவும் வீரம் பூண்டவர். அசுரர் குலத்திலே பிறந்தவர். எப்படி என்று கேட்டால், அதாவது நரசிம்ம அவதாரம் ஏன் எடுத்தார்? தன்னுடைய பக்தரான பிரகல்லாத மகாராஜரை காப்பாற்றுவதற்காக பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். பிரகல்லாத மகாராஜருடைய தந்தையார் யார்? அவர்தான் இரண்யகசிபு, மிகப்பெரிய அசுரர். அந்த அசுரருடைய புதல்வன் தான் மிகப்பெரிய விஷ்ணு பக்தன். யார்? அவர்தான் பிரகல்லாத மகாராஜா. பிரகல்லாத மகாராஜாவோட கொல்லு பேரன் தான் திரேதா யுகத்திலே இது நடந்தது. பிரகல்லாத மகாராஜனுடைய பேரன் தான் இவர் பலி சக்கரவர்த்தி. இவர் மிகவும் வீரம் படைத்தவர். செவ்வனே ஆட்சி புரிந்து வருகிறார். தேவர்கள் எல்லாம் நடுங்க வைக்கிறார். இந்திரனிடமே போர் புரிந்து அந்த இந்திரலோகத்தையும் ஆட்சி செய்து வருகிறார். இது தேவர்களால் பொறுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் பொங்கி எழுகின்றனர். அவர்களே மாறு வேடத்தில் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு துர்பாக்கியத்துக்கு ஆளாகின்றனர். அப்போது விஷ்ணு பகவானை சந்தித்து வேண்டுகின்றனர். பகவான் ஸ்ரீஹரியே, நாங்கள் மிகவும் பயத்துடன் வாழ்ந்து வருகிறோம். இந்த பலி மகாராஜா, பலி சக்கரவர்த்தி எங்களை மிகுந்த துன்பத்துக்கு ஆளாக்குகிறார். இந்திரனுடைய அந்த லோகத்தையும் இந்திர லோகத்தையும் அவர் பறித்து கொண்டு விட்டார். இதற்கு யாராவது ஒரு முடிவு கட்டுங்கள் பகவானே என்று வேண்டிக் கொள்கின்றனர். பகவான் உடனே இந்த பலி சக்கரவர்த்தியை எப்படி இந்த பலி சக்கரவர்த்திக்கு அவருடைய ஆணவத்தை அந்த சக்கரவர்த்தியினுடைய ஆணவத்தை அடக்குவது என்று ஒரு சற்று யோசிக்கிறார். சற்று யோசித்து வாமன அவதாரம், அதாவது குல்ல பிராமண அவதாரம் எடுக்கிறார் பகவான். அதுதான் 5வது அவதாரம். பலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய யாகத்தை தன்னுடைய குருவான சுக்கராச்சாரியனுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த யாகத்திலே இவர் உள்ளே புகுகிறார். புகுந்து அந்த பலி சக்கரவர்த்தியிடம் பேசுகிறார். பலி சக்கரவர்த்தி பொதுவாக அனைத்து நாட்களிலும் யாகம் கொடுப்பது சிறப்பு, தானம் கொடுப்பது சிறப்பு. யாகம் செய்யும் நாட்களில் தானம் கொடுப்பது அதைவிட சிறப்பு. ஏகாதசி நாட்களில் தானம் கொடுப்பது அதைவிட சிறப்பு. யாகம் நடந்து கொண்டிருக்கையிலே இவர் வாமன அவதாரம் எடுத்த பகவான் ஸ்ரீ விஷ்ணு பலி சக்கரவர்த்தியை சந்திக்கிறார். சந்தித்த உடனே ஒரு குல்ல பிராமணர் வடிவிலே போய் சந்தித்த உடனே அவர் ஏதோ பிராமணர் வந்திருக்கிறார், ஏதோ தானம் கேட்கிறார் என்று பலி சக்கரவர்த்தி நினைக்கிறார். வாருங்கள் என்று நமஸ்கரித்து இந்த பிராமணரை தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு நீங்கள் ஒரு தானம் அளிக்க வேண்டும். நீங்கள் கொடுத்த வாக்கினை தவறாதவர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
நான் கேட்பதை நீங்கள் தருவீர்களா என்று பகவான் வாமன அவதாரம் எடுத்துள்ள வாமனர் பலி சக்கரவர்த்தியிடம் கேட்கிறார். அப்போது இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போது சுக்கிராச்சாரியருக்கு புரிந்து விடுகிறது, இதில் ஏதோ தந்திரம் இருக்கிறது. உடனே பலி சக்கரவர்த்தியிடம் போய் சுக்கிராச்சாரியர் சொல்கிறார், பலி மகாராஜா, நீங்கள் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். எனக்கு என்னமோ வந்திருப்பது ஒரு பிராமணராக தெரியவில்லை. இவர் ஒருவேளை தேவராக இருக்கலாம், அல்லது பகவான் விஷ்ணு இந்த அவதாரத்திலே வந்திருக்கலாம், பிராமண அவதாரத்திலே என்று குறிப்பிடுகிறார். அப்படியா, நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் என்று பலி சக்கரவர்த்தி சுக்கிராச்சாரியரிடம் கூறிவிடுகிறார். அப்போது தங்களுக்கு என்ன வரம் வேண்டும் பிராமணரே, நீங்கள் என்னிடம் கேளுங்கள் என்று பலி சக்கரவர்த்தி வலியுறுத்துகிறார். அப்போது பகவான் சொல்கிறார், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு 3 அடி இந்த மண்ணை அளக்கிறேன், அது எனக்கு போதும். அப்படி என்று பகவான் வாமனர் பலி சக்கரவர்த்தியிடம் அந்த குள்ள பிராமணர் வடிவிலே பகவான் அங்கே கூறுகிறார். அதுக்கு பலி சக்கரவர்த்தி சிரித்து கொண்டே, என்ன நீங்க ஏதோ பெருசா கேட்பீங்கன்னு நான் நினைச்சேன், 3 அடி மண்ணு போதும்னு சொல்றீங்களே, அவ்வளவுதானே? நான் எவ்வளவு தானம் செய்திருக்கிறேன், எவ்வளவு பிராமணர்களுக்கு நான் எவ்வளவு தானங்கள் தொடர்ந்து செய்து வருகிறேன், 3 அடி மண்ணை தர மாட்டேனா? நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள், வேற ஏதாவது பெரிதாக கேளுங்கள் அப்படி என்று பலி சக்கரவர்த்தி கூறுகிறார். பகவான் உறுதியாக சொல்கிறார், இல்லை, நான் உன்னிடம் கேட்டது 3 அடி மண் மட்டும்தான், தாராளமாக நீங்க 3 அடி மண் எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, எப்படி அளப்பீர்கள் அந்த 3 அடியை என்று பலி சக்கரவர்த்தி வாமன பகவானிடம் கேட்கிறார். வாமனர் சொல்கிறார், நான் என்னுடைய கால்களாலே அதை அளந்து விடுவேன், நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். அளந்து விடுங்கள், அந்த 3 அடியை அளந்து விடுங்கள், எவ்வளவு பூமி, அதில் நீங்கள் எவ்வளவு அகலம் கால் வைக்கிறீர்களோ அந்த பூமியை உங்களுக்கு தானமாக அளித்து விடுகிறேன் என்று இவர் வாக்குறுதி கொடுத்து விட்டார் பலி சக்கரவர்த்தி. பகவான் தன்னுடைய சொரூபத்தை பெரிதுபடுத்தி கொண்டார். இப்பொழுதுதான் இந்த ஸ்ரீ உலகளந்த பெருமாள் என்று அழைக்கக்கூடிய அந்த திருக்கோயிலூர் திவ்ய தேசத்திலும் காஞ்சிபுரத்திலும் பகவான் நமக்கு சாட்சாத் எவ்வளோ ஆனந்த சொரூபமாக காட்சி அளிக்கிறார். இப்பொழுதுதான் அந்த 3 அடியினுடைய விளையாட்டே ஆரம்பமாகிறது. 1 அடியை பூலகத்தில் வைத்தார், அடுத்த அடியை மேலுலகத்தில் வைத்தார், 3வது அடியை நான் எங்கே வைக்க வேண்டும் என்று பகவான் கேட்கிறார். அசந்து விட்டார் பலி சக்கரவர்த்தி. பகவானே, தாங்கள் யார் என்று எனக்கு புரிந்து விட்டது, 3வது அடியை என் தலைமேல் வையுங்கள் என்று கூறுகிறார். அந்த 3வது அடியை தலைமேல் வைத்தார் பகவான். அந்த பலி சக்கரவர்த்தியினுடைய செருக்கை அடக்கினார். எல்லா அந்த 17 17 உலகங்களில் பூமிக்கு கீழுள்ள 7 உலகங்களை இன்றிலிருந்து நீ ஆட்சி செய் அப்படி என்று பலி சக்கரவர்த்திக்கு ஒரு உத்தரவை இட்டுவிட்டு பகவான் அங்கிருந்து தன்னுடைய அந்த அவதார நோக்கத்தினை பூர்த்தி செய்கிறார். அப்போது பலி சக்கரவர்த்தி, எனக்கு நீங்கள் ஒரு முக்கிய வரம் அளிக்க வேண்டும் பகவானே என்று வேண்டுகிறார். கேள், உனக்கு என்ன வரம் நான் தர வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ வாமனர் பலி சக்கரவர்த்தியிடம் வினவ, அவர் சொல்கிறார், நான் ஆண்ட இந்த பூலக மக்களை வருடத்தில் 1 நாள் நான் வந்து சந்திக்க வேண்டும், என்னுடைய அனைத்து பிரஜைகளையும் நான் சந்தித்து ஆனந்தமடைய வேண்டும், அதற்கு தாங்கள் தயவு கூர்ந்து எனக்கு அருள வேண்டும் என்று பகவான் வாமனரிடம் பலி சக்கரவர்த்தி கேட்கிறார். பகவானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டார். அதுதான் அந்த வாமன துவாதசி என்று பலி சக்கரவர்த்தி ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து அந்த தனது பிரஜைகளினுடைய நலத்தை விசாரிப்பதாக ஒரு ஐதீகம். அதைதான் ஓணம் பண்டிகையாக இந்த கேரள மாநிலத்திலே மிகவும் விசேஷமாக கொண்டாடுகின்றனர். கேரள மாநிலத்தினுடைய தலைநகரமான திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற திவ்ய தேசமான ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயிலில் இந்த ஓணம் பண்டிகை மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இப்பொழுது இந்த வாமன ஏகாதசி, வாமன துவாதசி, இந்த ஓணம் பண்டிகையினுடைய முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் அருமை பெருமைகளையும் பக்தர்கள் நிச்சயம் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று அடியேன் நம்புகிறேன். அடியேன் ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், 4000 திவ்ய பிரபந்தம், இந்த 3 கிரந்தங்களையும் மையப்படுத்தி குழந்தைகள் முதல் பெரியோர் வரை பல வகுப்புகளையும் சொற்பொழிவுகளையும் நிறைய நடத்தி வருகிறோம். குழந்தைகளுக்கு நடனமும் கற்றுத்தரப்படுகிறது. கர்நாடக சங்கீதத்தை மேற்கோள் காட்டி
அந்த சங்கீதத்தின் அடிப்படையில் குழந்தைகளுக்கு பாடவும் அந்த பாடல் வகுப்புகளும் அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இப்படிப்பட்ட எண்ணற்ற சேவைகளை புரிந்து வருகிறோம். இதற்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும். உங்களுக்கு பகவத்கீதையில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அல்லது கிரந்தங்களில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நீங்கள் அடியேனை எந்நேரமும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உங்களுடைய சந்தேகத்தை கிரந்தங்களை மேற்கோள் காட்டி நிவர்த்தி செய்வதற்கு அடியேன் காத்திருக்கிறேன். இந்த கைங்கரியத்தை, இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையும் பாகவதத்தையும் நாலேர திவ்ய பிரபந்தத்தையும் இந்த பிரபஞ்சம் முழுக்க கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது அடியேனுடைய ஆசை. உங்களுடைய ஒத்துழைப்பை அதற்கு நாடுகிறேன். அடியேன் பெயர் எஸ். நந்தகுமார். ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர், தமிழ்நாடு, இந்தியா. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தற்பொழுது விடைபெறுகிறேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.